அப்படிங்கிற ஒரு தேசத்துல யுத்தம் நடந்துச்சு. அப்போ யுத்தம் நடக்கும்போது அங்க நிறைய பேர் காயப்பட்டாங்க. யுத்தம்னா சண்டை தானே. சண்டை நடந்தா என்ன நடப்பாங்க? எல்லாருக்கும் கை கால் அடிபடும், அப்படித்தானே? அப்படி தெருக்கள்ல எல்லாம் அடிபட்டவங்க எல்லாம் கிடக்காங்க, சுடப்பட்டவங்க எல்லாம் செத்து செத்து கிடக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து வாரார், அந்த வழியா வந்து பார்க்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் உதவி செய்யறாங்க. அப்போ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை அழுத சத்தம் கேட்கு. என்னன்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. பக்கத்துல பார்த்தா அவங்க அம்மா அப்பா அந்த யுத்தத்துல செத்து போயிட்டாங்க. பாப்பா மட்டும் தனியா இருந்தோட இந்த பாஸ்டர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவர் வந்து 50 குழந்தைகள் வச்சு அநாத ஆசிரமம் நடத்துறாங்க. அதனால அந்த குழந்தை அநாத ஆசிரமத்துக்கு இந்த குட்டி குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டு போய் அங்க வளர்த்தாங்க. அந்த பாப்பாவுக்கு கீதா அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த ஊழியக்காரங்க. சரியா? கீதா அந்த பாப்பா அழகா வளர்ந்துட்டே இருந்தா. எப்போ எது வேணும்னாலும் என்ன செய்வா? அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாதுல்ல, பாஸ்டர் தானே வளர்க்காங்க. அதனால அவங்ககிட்ட தான் போய் எனக்கு பென்சில் வேணும், ரப்பர் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் என்ன செய்வாங்க, கேட்டு வாங்கி சந்தோஷமா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த திடீர்னு அவங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல சுற்றுலா போறாங்க, நிறைய பேர் ஏறி போறாங்க. அப்போ இந்த பாப்பா அது என்ன, எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னு கேட்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சுற்றுலா போறாங்க அப்படின்னு சொன்னோட நானும் போகணும் அப்படின்னு சொன்னோட இந்த பாட்டு சொன்னாங்க, அதுக்குதான் ரொம்ப செலவாகும், நமக்கு போக முடியாது, நீ ஏசப்பாட்ட ஜோம்னு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இந்த கீதாக்கா எப்ப பார்த்தாலும் காலையிலேயும் நான் ஏசப்பா நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஜோம்னுவாங்க, சாயங்காலமும் ஊருக்கு போகணும்னு ஜோம்னுவாங்க. இப்படி ஜோமிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய பஸ், அழகான பஸ் அவங்க அநாத ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. உடனே இந்த அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கு இந்த பஸ் வந்துருக்கு அப்படின்னா டூருக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னோட எல்லா பிள்ளைங்களும் ஓடுறாங்க. அப்புறம் இந்த அக்காவும் என்ன செய்யறாங்க, புது ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பஸ்ல ஓட்டுநர் நடத்துனர் எல்லாம் என்ன செய்யறாங்க, நல்ல யூனிஃபார்ம் போட்டு சூப்பரா இருக்காங்க. அந்த பஸ் ரொம்ப அழகா இருக்கு, தங்க கிளிப் மாதிரி போட்டு ரொம்ப அழகா இருக்கு அந்த பஸ். உடனே நம்மளும் அந்த பஸ்ல ஏறிடலாம், நம்ம ஜபத்தை ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஓடி போறாங்க. இந்த கீதா பாப்பா அப்போ அவர் வந்து நடத்துனர் வந்து ஒரு பெரிய பெயர் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அப்போ அதுல பேர் வாசிக்காங்க, ஒவ்வொரு பேரா வாசிக்க பிள்ளைங்க துள்ளி குதிச்சு என்ன செய்யறாங்க, பஸ்ஸுக்குள்ள போறாங்க. உங்களுக்கு டூர் போக ஆசையா இருக்கும்ல? அப்படியே போறியா? அப்படியா? அதனால எல்லாருக்குமே டூர்னா ரொம்ப ஆசை. அதனால இந்த அக்காளுக்கு ரொம்ப ஆசை. உடனே போறாங்க. எல்லாரும் பேரும் வாசிக்க கீதா என் பேர் வருமானு பார்த்துட்டே இருக்கா. அவன் பேர் வரையே இல்லை, லிஸ்ட் முடிஞ்சிச்சு. உடனே ஓட்டுநர்கிட்ட நடத்துனர் எல்லாரும் ஏறியாச்சு, இனிமே கதவை அடைய வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. விசில் அடிச்சோடனே இந்த பாப்பா நிறுத்துங்க பஸ்ஸ, என் பேர் இருக்காது நல்லா பாருங்க, நான் தான் ஊருக்கு போகணும்னு ஏசப்பட்ட ஜோமி இருக்கேன், என் பேர் எப்படியாச்சும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா உன் பேரெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், உன் பேரே இல்லை, இந்த லிஸ்ட்ல உள்ள பேர்ல உள்ளவங்களை மட்டும்தான் இந்த பஸ்ல ஏற்றி கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, உன் பேர்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அக்காளுக்கு ஒரே அழுக, திடீர்னு நினைச்சிட்டாங்க, முடிஞ்சிட்டாங்க, சொப்பனம் கண்டிருக்காங்க. சரியா? ஊர் போற மாதிரி பஸ்ல ஏற மாதிரி சொப்பனம். ஐயோ என் பேர் இல்லையே அப்படின்னு அழுதுட்டே எந்திரிச்சிட்டாங்க. அந்த அநாதாசிரமத்துல அந்த ரூம்ல 5-6 பேர் படுத்திருப்பாங்களா, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இந்த அக்கா கத்துனதை பார்த்து. அந்த என்னன்னோட சத்தம் கேட்டு பாஸ்டர் வந்துட்டாங்க. யார் லைட் போட்டது, யார் சத்தம் போட்டதுன்னு, நான் இல்லைன்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க, படுத்துட்டாங்க. இவளுக்கு வந்து அழுக தாங்க முடியல. என் பேர் எதுக்கு இல்லை லிஸ்ட்ல, நான் ஜோமன்ல, என் பேர் எதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் யார் கேட்டாலும் அந்த அக்கா எதுவுமே சொல்லலை. அப்புறம் மறுநாள் ஆச்சு, சாப்பிடும்போது எப்போனாலும் தனிமையா இருந்துச்சுன்னா என் பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நம்ம பேர் இல்லையே அப்படின்ட்டு. ஒரு நாள் பழையபடி ஒரு கனவு வருது. அப்போ என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்போ ஒரு பெட்டி தெரியுது. அதுக்குள்ள ஒரு ரப்பர், ஒரு ஃபாரின் பென்சில், ஒரு கீபோர்டு எல்லாம் இருக்குது. அதனால இது யார்கிட்ட நம்ம வாங்கினது, இது நம்ம கூட படிக்கிற பிள்ளைகிட்ட உள்ள இருந்தது அப்படின்னு சொன்னோட உடனே ஒரு குரல் கேட்டுச்சான், நீ அவங்க பொருளெல்லாம் எடுத்து இந்த பெட்டிக்குள்ள வச்சிருந்தா உன் பேர் எப்படி இருக்கும், நீ எப்படி அந்த பஸ்ல போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதுவும் சொப்பனை தான் முடிச்சுட்டாங்களாம்.
உடனே எந்திரிச்சாங்களாம். அந்த கனவுல பார்த்த பெட்டியை போய் பார்த்தாங்களாம். அதுக்குள்ள அந்த ரீட்டாவுடைய கிளிப்பு இருந்துச்சான், ஒரு டானியோடைய ஃபாரின் ரப்பர் இருந்துச்சான். யார் யார்கிட்டலாம் திருடுற பொருள்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சான். உடனே அந்த பெட்டிக்குள்ள பொருளெல்லாம் எடுத்து நம்ம ஸ்கூல் பேக்ல போட்டுட்டு உடனே ஸ்கூலுக்கு அந்த பாப்பா என்ன செஞ்சுட்டாலாம், போயிட்டாலாம் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு. அங்க போய் இந்த ரீட்டாவும் இப்ப நான் தான் எடுத்தேன், சாரி நான் மன்னிச்சுக்கோ, டானி போற அப்புறம் நான் தான் எடுத்தேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்களாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அது செஞ்ச பிறகு அவங்க உள்ளத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். சரியா, அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இனிமே அவங்க பரலோகத்துக்கு போயிடலாமா போயிடுவாங்களா போக மாட்டாங்களா? அப்போ ஒரு புத்தகம் திறக்கப்பட்டுச்சான். அந்த புத்தகத்துல ஒரு தங்க பேனா வந்து நிறைய பேர் எழுதப்பட்டுட்டே இருந்துச்சான். அப்ப அந்த தங்க பேனாவை வச்சு கீதா அப்படின்னு பேர் எழுதினாங்களாம். ஏசப்பா அதையும் கனவுல பார்த்தாங்க அந்த அக்கா. உடனே எந்திரிச்சுட்டாங்களாம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். என்னடி நீ என்ன இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன என்னன்னு கேட்டாலும் யார்ட்டையுமே சொல்லலையா. அப்போ ஒரு பாட்டு படிச்சாங்களா. என்ன பாட்டு தெரியுமா? இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே, இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே, என் பெயரை எழுத. இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே, தொட்டாரே, இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே, என் பெயரை எழுத. அந்த பாட்டை படிச்சு துள்ளி குதிச்சு என்ன செஞ்சாங்களாம், ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்களாம். அதே மாதிரி நம்ம பேர் எழுதப்பட்டாதான் அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர்ல எழுதப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம அந்த தங்க பஸ்ன்னா பரலோகம், அதுல போனோம்னா அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கணும். சரியா, உங்க எல்லாருடைய பெயரு எங்களுடைய பெயர்லாம் எழுதப்படணும்னா நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நம்ம பாவத்தோட நம்ம இருந்தோம்னா நம்ம பேரை ஏசப்பா அந்த புத்தகத்துல எழுத மாட்டாங்க. அந்த பேர் எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் அங்க பரலோகத்துல இடம் உண்டு. அதனால என்னமா புரியல, இல்லைன்னா போக முடியாது, நரகத்துக்கு போயிடுவோம். ஒண்ணு பரலோகம் ஒண்ணு நரகம். ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம போயே ஆகணும். நம்ம ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், அதுக்கு தகுதியா வாழணும், இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். நரகம் ரொம்ப கொடிதானது, அதை நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. சரியா, அதனால பரலோகத்துக்கு போகணும்னா நீங்க என்ன செய்யணும், அந்த சின்ன சின்ன தப்பு தான் செஞ்சாங்க, அதனால கூட அவங்க பெயர் எழுதப்படலை. அதனால நீங்களும் சின்ன பென்சில் தானே, சின்ன ரப்பர் தானே, சின்ன தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே செஞ்சிடாதங்க. நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்துல ஏசப்ப எழுதினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த தங்க பஸ்ல என்ன செஞ்சா, இந்த கீதாக்கா பிரயாணம் பண்ண முடியல பாவத்தோடு இருக்கும்போது. அந்த பாவத்தை அவ அறிக்கை விட்டு விட்ட பிறகு அவளுக்கு என்ன செய்யப்பட்டது, அந்த தங்க அந்த பஸ்ல ஏறதுக்குரிய தகுதி அவளுக்கு கிடைச்சிட்டு அவ பேரை ஏசப்பா என்ன செஞ்சுட்டாங்க, தங்க பேனாவை வச்சு அவ பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவ பரலோகத்துக்கு போயிடலாம்ல. அதனால உங்களுக்கும் பரலோகத்துக்கு போக ஆசையா, நரகத்துக்கு போவே ஆசையா, பரலோகத்துக்கு போக ஆசையா? பரலோகத்துக்கு போக ஆசையா, நரகத்துக்கு போக ஆசையா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? என்ன செய்யணும், நம்ம வசனம் படிச்சோம்ல, இயேசுவோடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அது ஒண்ணுதான் அதுக்கு தகுதி அடையாளம். ஒண்ணு நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், இயேசுவோடைய ரத்தத்தினாலதான் நம்ம பாவம் மன்னிக்கப்பட முடியும். அது மூலமா தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். என்ன, நம்ம பாவமே செய்யாம வாழ்ந்துடலாமா அப்படின்னு நினைக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருவோம், சின்ன சின்ன தப்பு செஞ்சிருவோம். ஏசப்பட்ட என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணணும். என்ன, 5 வருஷத்துக்கு ஜோம் பண்ணாதான் நம்ம அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். உங்க பெயரை ஏசப்பா ஜீவ புஸ்தகத்துல எழுதுவாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். எழுதப்படாதவன் அக்னி கடல்ல என்ன செஞ்சிருவாங்க, தள்ளப்பட்டுருவாங்க. நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். சரியாமா? பரலோகத்துக்கு போகணும்னா நீங்க என்ன செய்யணும், சண்டே கிளாஸ்க்கு ஒழுங்கா வாங்க, நாங்க 4 மணிக்கு வந்துருவோம், நீங்க 4 மணிக்கு சீக்கிரம் வந்துருங்க. என்ன, நீங்க இங்க கற்றுக் கொடுக்குற பாடல்கள், கதைகள், வசனத்தெல்லாம் இன்னைக்கு கத்துட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. திங்கட்கிழமை இருக்கு, செவ்வாய்க்கிழமை இருக்கு, சனிக்கிழமை வரை உங்களுக்கு டைம் இருக்குல்ல. ஒவ்வொரு நாளும் அதை படிக்கணும், அந்த வசனத்தை சொல்லி பார்க்கணும், என்ன சொல்லி தந்தாங்க, எதுக்கு அங்கிருந்து வந்து நமக்கு சொல்லி கொடுக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க, எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு என்ன கிடைக்கி நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால அப்படின்னு நீங்க யோசிக்கணும்.
அப்புறம் இதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதனால தானே இவங்க இவ்வளவு தூரம் வந்து சொல்லி தராங்க அப்படின்னு நினைச்சு இந்த சண்டே கிளாஸ் சீக்கிரமா கிளம்பிடணும். கிளம்பி நாங்க வந்தோன்னு வந்துட்டு 1 மணி நேரத்துல நீங்க உங்க வேலையை பார்த்து போயிடலாம். 1 மணி நேரம் தான். சரியாம்மா? பசங்க வந்துட்டா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எனக்கு கேட்கல, சாப்பிடவே ஒருத்தரும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா நானே ஜீவனும் நானே சத்தியமும் நானே வழியும் நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானும் வழியும் சத்தியமா சொன்னியாப்பா ஐடியா நீ சொன்னியா?